தாக்க காக்க தாக்க தாக்க அங்கம் தாக்க தாக்க நோக்க நோ. செட்டிநாடு ஸ்பெஷல் கருணைக்கிழங்கு மசியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கருணைக்கிழங்கு 1/4 கிலோ, வெங்காயம் 1, தக்காளி 1, பச்சை மிளகாய் 1, பூண்டு 4 பல், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கறிவேப்பிலை, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், தண்ணீர். ஃபஸ்ட்டு குக்கரில் கருணைக்கிழங்கு தண்ணி சேர்த்து 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கருணைக்கிழங்கு விசில் அடங்கினதுக்கப்புறம் கருணைக்கிழங்கு தோல் உரித்து மற்ற வச்சு மசித்து தனியாக கருணைக்கிழங்கை எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 15 நிமிஷம் கழித்து புளியை நல்லா கரைச்சி தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாயை நறுக்கி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, சோம்பு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டு பூண்டை ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக ஒரு பிஞ்சு உப்பும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணால் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். அடுத்ததாக வாசத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். ஸோ தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூளை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வதங்கிடணும். எடுத்து வச்சுருக்க கருணைக்கிழங்குல புளித்தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. புளித்தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கட்டிகள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி அது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா தக்காளி மிளகாத்தூள் வதங்கினதுக்கப்புறம் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கருணைக்கிழங்கை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. அப்புறம் ஒரு லிட்டு வச்சு மூடிக்கலாம். இடையில எடுத்து கருணைக்கிழங்கை பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு பரட்டி விட்டுட்டே இருங்க. நான் இந்த டைமில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். உப்பு கம்மியாக இருக்குது. ஸோ நான் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக பரட்டி விடுங்க. நமக்கு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் பரட்டி விடணும். எனக்கு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஈஸியாக கருணைக்கிழங்கு மசியல் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.